ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அவருடைய வேலை காரணமா வெளியூர் போறாரு. இதுக்கப்புறம் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, வேற ஒருத்தர் கூட கள்ள தொடர்பு வச்சுக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அவருடைய வேலையை முடிச்சுட்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பி வராரு. வந்ததுக்கப்புறம் ஒய்ஃப் கள்ள தொடர்பை பற்றி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இதை தெரிஞ்ச ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் செஞ்சார். அதுதான் லேண்ட்மார்க் கிரிமினல் கேஸாக மாறுச்சு. ஹலோ எவ்ரிபடி, ஐம் அரவிந்தன். வெல்கம் டு அரவிந்தன் லா ஸ்டடீஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு டேபிளர் காலம் டிஸ்பிளே பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 5 கேஸ் லாஸ் பார்க்க போகிறோம். மர்டர் அண்ட் கல்பபிள் ஹோமிசைட் ரிலேட்டட் கேஸ் லாஸ் எல்லாமே. பார்ட் 1 வீடியோவை பார்க்கலன்னா மறக்காமல் அதை பார்த்துட்டு வாங்க. கல்பபிள் ஹோமிசைட்னா என்ன, மர்டர்னா என்னன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதையுமே பார்த்துட்டு இதை பார்த்தா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் உங்களுக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும் எழுதுறதுக்கு. இப்போ இதில் முதல் கேஸ்ல பார்ப்போம். KM நானாவதி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த கேஸ்லால KM நானாவதி அப்படின்றவர் இந்தியன் மிலிட்ரி சேர்ந்த ஒரு நேவி கமாண்டர். அவர் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கு போகிறாரு. இங்கிலாந்துக்கு போகிறப்போ என்ன நடக்குது, சில்வியா அப்படின்ற ஒரு பெண்ணை பார்க்குறாரு. அவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு லவ்வும் பண்ணாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு, 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு பாம்பேல செட்டில் ஆனாங்க. இவங்களுக்கு 3 குழந்தையும் இருக்குது. KM நானாவதி ஒரு நேவி கமாண்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அந்த டைமில். அவருடைய வேலையின் காரணமாக KM நானாவதி என்ன பண்ணுறாரு, 6 மாதம் வெளியூருக்கு போகிறாரு. இந்த கேம்பில் நீங்கள் ஒரு நபரை ஞாபகம் வச்சுக்கணும். பிரேம் அக்குஜா அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவர் யாருன்னா KM நானாவதியோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ KM நானாவதி வெளியில் போனதுக்கப்புறம் அவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பிரேம் அக்குஜாக்கும் சில்வியாக்கும் தொடர்பு ஏற்படுது. தொடர்பு ஏற்பட்டது மூலியமா ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே சில்வியா பிரேம் அக்குஜா கிட்ட போயிட்டு, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் பிரேம் அக்குஜா அங்கே தான் திமிரா ஒரு பதிலை சொல்கிறாரு. அது என்ன பதில்னா, நான் நிறைய பெண்கள் கூட பழகியிருக்கேன், அப்படி பார்த்தா நான் நிறைய திருமணம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சில்வியாவுக்கு சொல்லிடுறாங்க. சில்வியா என்ன பண்ணுறாங்க, மனம் உடைஞ்சு போய் அவங்களுடைய வீட்டில் இருக்காங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் KM நானாவதி மறுபடியும் ஊருக்கு வராரு. ஊருக்கு வந்ததும் சில்வியா இந்த விஷயங்கள் எல்லாம் KM நானாவதி கிட்ட சொல்கிறாங்க. இதை தெரிஞ்ச KM நானாவதி என்ன பண்ணுறாரு, ரொம்ப பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் கோபத்தை கண்ட்ரோலும் பண்ணிக்கிறாரு. மறுநாள் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனைவி குழந்தைங்களை தியேட்டரில் விட்டுட்டு இவரோட ஆஃபீஸுக்கு போய் அவருடைய ரிவால்வரை எடுத்துக்கிறாரு. எடுத்துக்கிட்டு நேராக பிரேம் அக்குஜா வீட்டுக்கு தான் போகிறாரு. பிரேம் அக்குஜா குளிச்சுட்டு அவர் வீட்டில் பெட்ரூமில் டவலோடு இருந்தார். அப்போது KM நானாவதி உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு பிரேம் அக்குஜா கிட்ட KM நானாவதி கேட்டது இதுதான், என்னுடைய மனைவியும் குழந்தைங்களையும் பார்த்துக்கோ, என்னுடைய மனைவி உன்னை காதல் செய்கிறா, ஸோ அதனால் நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிரேம் அக்குஜா கிட்ட KM நானாவதி கேட்குறாரு. மறுபடியும் ரொம்ப திமிரான பதில் பிரேம் அக்குஜா KM நானாவதிக்கு கொடுக்குறாரு. நான் நிறைய பெண்கள் கூட பழகியிருக்கேன், அப்படின்னா நான் நிறைய திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி பிரேம் அக்குஜா KM நானாவதி கிட்ட சொல்கிறாரு. இதை பார்த்த KM நானாவதி ஒரு கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவகேஷனில் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயே அவருடைய ரிவால்வர் எடுத்து பிரேம் அக்குஜாவை ஷூட் பண்ணிடுறாரு. 3 குண்டு பிரேம் அக்குஜா மேலே பாயுது. அஸ் ஏ ரிசல்ட் ஹீ டை, அங்கேயே இறந்துடுறாரு. இறந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா KM நானாவதி அவருடைய ரிவால்வர் எடுத்துக்கிட்டு போயிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் அவரே சரண்டரும் ஆயிடுறாரு. ஸோ இந்த கேஸ் செஷன் கோர்ட்டுக்கு போகுது. செஷன் கோர்ட்டில் ஜூரி சிஸ்டம்ன்றத ஒன்று ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. ஜூரி சிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, அப்போ இருந்த ஒரு சிஸ்டம் படி நார்மல் ஆடியன்ஸ் ஒரு 9 பேர் இருப்பாங்க அந்த ஜூரி சிஸ்டம்ன்றதுல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, காமன் பீப்புள்ஸ் செஷன் கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக கவனிச்சுட்டு அதுக்கு அவங்க கரெக்டான பதிலை அவங்களும் கொடுப்பாங்க. செஷன் ஜட்ஜாக இருந்தாலும் அவங்களுமே அந்த ஜூரி சிஸ்டம் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும், மர்டரா இல்லை கல்பபிள் ஹோமிசைடான்னு தான் இந்த கேஸு. KM நானாவதி கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவேஷனில் கொண்டுட்டாரா இல்லை ப்ரீ பிளான் பண்ணி தான் அவருடைய ரிவால்வரை எடுத்துகிட்டு போய் கொண்டுட்டாரான்றது தான் இங்கே ஃபேக்ட்டு. ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த இஷ்யூவில் இப்போ ஜூரி சிஸ்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, KM நானாவதி கண்டிப்பாக தப்பு பண்ணலை, அவர் கில்ட்டி ஆஃப் அஃபென்ஸில் வரமாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
செஷன் ஜட்ஜ் என்ன பண்றாரு, இருந்தாலும் இந்த கேஸை ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு செஞ்சு வைக்கிறாரு. ஸோ ஹைகோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான பர்சன் வராங்க, ராம்ஜித் மலானி. ராம்ஜித் மலானி யாருக்காக வாதாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசிக்யூஷன் யாரு இங்க ப்ராசிக்யூஷன் யாருன்னா பிரேம் அக்குஜா சைடு தான் ப்ராசிக்யூஷன். கேஎம் நானாவதிக்கு அன்ஃபேவராக தான் முடியுது. ஏன்னா ப்ராசிக்யூஷன் சைடில் எவிடன்ஸ் அண்ட் விட்னஸ் கரெக்டாக எடுத்து சப்மிட் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா கேஎம் நானாவதிக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டாங்க. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ்ஸு கிட்ட எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டாரு கேஎம் நானாவதி. 50 பைசா வித்துட்டு இருந்த ப்ரெஸ் எல்லாம் இப்போ 2 ரூபாவா விற்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா கேஎம் நானாவதியை பற்றி நியூஸ் போட மக்கள்கிட்ட ரொம்ப பரபரப்பாக போய் சேர்ந்து முடியுது. ஏன்னா அவரை ஒரு ஹீரோவாக தான் பார்த்தாங்க. மனைவிக்காக அவங்க மனைவி குழந்தைங்களையும் விட்டு கொடுக்குறாரு காதலுக்காக அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பெருமையாகவும் பார்த்தாங்க, கொண்டாடினாங்க. இந்த கேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஜூரி ட்ரையல் அப்படின்றத நீக்கம் செஞ்சுருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கேஎம் நானாவதி கேஸில் கேஎம் நானாவதி கில்ட்டி ஆஃப் நாட் அஃபென்ஸ் அப்படின்ற மாதிரி ஜூரி ட்ரையல் பாஸ் பண்ணியிருப்பாங்க அவங்களுடைய ஒப்பீனியனை. ஸோ அதனால் இந்த கேஸுக்கு அப்புறம் ஜூரி ட்ரையலை இந்தியாவிலேருந்து நீக்கிட்டாங்க. ராம்ஜித் மலானி இந்த கேஸுக்கு அப்புறம் அவருடைய கரியரில் பீக்குக்கு போகிறாரு. ஏன்னா அவர் ப்ராசிக்யூஷன் சைடில் கரெக்டாக எவிடன்ஸையும் விட்னஸையும் பாஸ் பண்ணதுனால இந்த கேஸ் ஃபேவராக போகுது ப்ராசிக்யூஷனுக்கு. எப்படி இதை பண்ணாருன்னா கேஎம் நானாவதி இதை ப்ரீ பிளான் தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவங்க மனைவி குழந்தைங்கள தேட்டரில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அவருடைய ஆஃபீஸில் கன்னையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் பிரேம் அக்குஜாவை மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒரே நிமிஷத்துக்குள்ளே இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. கேஎம் நானாவதி அவருடைய ரிவால்வர் எடுத்து பிரேம் அக்குஜாவை ஷூட் பண்ணிட்டாரு அப்படின்ற தெளிவான விளக்கமும் விட்னஸும் எவிடன்ஸும் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணதுனால இந்த கேஸ் ப்ராசிக்யூஷனுக்கு ஃபேவராகவும் போச்சு. கேஸ் முடியல. என்ன நடக்குதுன்னா மேல்முறையீடுக்கு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இதே தான் அவங்களும் சொல்கிறாங்க, கேஎம் நானாவதிக்கு லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் தான் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா கேஎம் நானாவதி அரெஸ்ட் ஆகிட்டு ஜெயிலுக்கும் போயிடுறாரு. ஆனால் இங்கே ஒரு சின்ன ஒரு மாற்றம் இருக்குது. ஜட்மெண்ட்லாம் பாஸ் பண்ணியும் ஒருத்தர் அந்த பனிஷ்மெண்ட்லேருந்து வெளியில் வரலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இந்த கேஸில் ஆர்டிக்கல் 161 அந்த டைம் கவர்னராக இருந்த நேருவோடைய சிஸ்டர் விஜயலட்சுமி பண்டிட் அவங்களுக்கு நிறைய விதமான மெசேஜ் போய் சேர்ந்துருக்கு மக்கள்கிட்ட இருந்து. நீங்கள் கண்டிப்பாக கேஎம் நானாவதி அவர்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெட்டிஷன் அண்ட் மெசேஜ் அவங்களுக்கு பாஸ் பண்ணாங்க. ஸோ இதனால என்ன ஆச்சுன்னா விஜயலட்சுமி பண்டிட் 3 வருஷம் கழித்து பார்டனிங் பெட்டிஷனால் ஆர்டிக்கல் 161 மூலயமா கேஎம் நானாவதியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க 3 வருஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கேஎம் நானாவதி அவருடைய மனைவியை பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியோட போயிட்டு கனடாவில் செட்டில் ஆயிடுறாங்க. இதுதான் இந்த கேஸ். ஸோ இந்த கேஸை பேஸ் பண்ணி நிறைய மூவிஸ் வந்திருக்கு, அந்த வெப் சீரியஸ் வந்திருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஃபேமஸ் கிரிமினல் லா கேஸ் இது. ஸோ உங்களுக்கு எந்தெந்த வெப் சீரியஸ் அண்ட் மூவிஸ்ன்ட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், அதையுமே பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் கேஸ்க்கு போகலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா மர்டர் ரிலேட்டடான கேஸ் தான். இது ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் வர்சஸ் ராம் கைலாஷ் அப்படின்ற நபருக்கு நடந்த விஷயம். இந்த கேஸில் என்ன ஆகுதுன்னா அக்யூஸ்ட் பர்சன் கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எய்ம் பண்ணி ஷூட் பண்ணணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா அவர் ஷூட் பண்ண வேண்டிய நபர் இன்னொரு நபர் கூட பைக்கில் போயிட்டு இருந்தார் வேகமாக. அப்போ என்ன ஆகுதுன்னா இவர் சுட வேண்டிய ஆளுக்கு பதிலாக மாற்றி வேற ஒரு ஆளை ஷூட் பண்ணிட்டாரு பைக்கில் வேகமாக போன காரணத்தினால. ஸோ அந்த பர்சன் இறந்து போயிட்டாரு. இவர் ஷூட் பண்ண வேண்டிய ஆள் உயிரோட தான் இருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் சைட்ல இருந்து என்னுடைய கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் ஷூட் பண்ண தான் வந்தார், ஆனால் மாற்றி ஷூட் பண்ணிட்டாரு. ஸோ இவருக்கு இந்த இடத்துல கில்ட்டி ஆஃப் மைண்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராசிக்யூஷன் சைடில் கிளியராக ப்ரூவ் பண்ணுறாங்க இவருக்கு கில்ட்டி ஆஃப் மைண்ட் கண்டிப்பாக இருக்குது. இவர் ஒரு பேட் இன்டென்ஷனில் தான் ஒருத்தர் கொலை பண்ணணும்னு வந்தார், இருந்தாலுமே கூட மாற்றி கில் பண்ணிட்டாரு. ஸோ கண்டிப்பாக இது கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ளே எடுத்து வர முடியாது, இவருக்கு எந்த விதமான ஜஸ்டிஃபிகேஷனும் இல்லை, இவர் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லி மர்டர் கீழே ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ தேர்ட் கேஸில் பார்ப்போம், ரிலேட்டட் டு கல்பபிள் ஹோமிசைட் ஆர் வர்சஸ் கோவிந்தா. இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஒய்ஃபுக்கு செஸ்ட்லேயே நீஸை லேண்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா 3 தடவை முகத்திலேயே அடிக்கிறாரு. ஆஸ் எ ரிசல்ட் ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க.
இது பார்த்தீங்கன்னா ட்ரையல் கோர்ட்டுக்கு போகுது. ட்ரையல் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது மர்டரில் தான் வரும் அப்படின்னு சொல்லி அவரை பனிஷும் பண்ணிடுறாங்க மர்டர் கீழே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அப்பீல் ஹைகோர்ட்டுக்கு போகுது. ஹைகோர்ட்டில் ஜஸ்டிஸ் மெல்வில் அப்படின்றவர் இது கிளியராக இன்டர்பிரட் பண்ணி என்ன பண்ணுறாரு, இந்த கொலை பார்த்தீங்கன்னா கல்பபிள் ஹோமிசைடில் தான் வரும். ஏன்ற ரீசன் உங்களுக்கே தெரியும். ஏன்னா கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் மூலிமா தான் அவர் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாரு அப்படின்றது இந்த கேஸோடைய ஜட்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஸோ அவர் சடன் குவாரல் ஃபைட்டில் தான் இந்த மாதிரி பண்ணார். அதனால இது கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ள தான் வரும். சண்முகம் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, இதுதான் 4th கேஸ்லாம். இதில் என்ன நடக்குதுன்னா அக்யூஸ்ட் என்ன பண்ணுறாரு, டிசீஸ்டு பர்சனை செஸ்ட்லேயும் அப்டமன்லையும் குத்திடுறாரு கத்தியால். இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டட் ஆர்குமெண்ட் அண்ட் சடன் குவாரல் ஃபைட்னால இந்த விஷயம் நடக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்கு போகுது. இப்போது அதே கதை தான் மறுபடியும் மர்டரா இல்லை கல்பபிள் ஹோமிசைடான்ற பஞ்சாயத்து வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க, இது கல்பபிள் ஹோமிசைடுக்குள்ள தான் வரும். கிளியராக தெரியுது கிரேவ் அண்ட் சடன் ப்ரொவோகேஷன் இருக்குது. 299 அவரை 299 அவர் கமிட் பண்ணுறாங்க. தென் அதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன செக்ஷன் மறக்காமல் கமெண்டில் டைப் பண்ணுங்க. அதை இப்போது நம்ம கடைசி கேஸில் வந்துட்டோம், 5th கேஸில். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மர்டரும் இல்லாமல் கல்பபிள் ஹோமிசைடும் இல்லாமல் ஒருத்தர் தப்பிச்சிட்டாரு. பலானி கவுண்டன் கேஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வருது. சடன் ஹீட்டட் ஆர்குமெண்ட்டில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா ஒய்ஃபை அடிக்கிறாரு. அடித்தது ரிசல்ட் என்ன ஆகுது, ஒய்ஃப் இறந்தும் போயிடுறாங்க. ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, ஐயோ ஒய்ஃப் இறந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்கள பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் போலீஸ்க்கு தூக்கு போட்ட மாதிரி நம்ம காட்டிடலாம் அப்படின்ட்டு ஒய்ஃபை போய் தூக்கு போடவும் செஞ்சிட்டாரு. ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா இவர் அடித்ததுனால ஒய்ஃப் இறந்து போல, ஒய்ஃபை தூக்கு மாட்டுறப்போ தான் அவங்க இறந்து போயிட்டாங்க. ஸோ கேஸ் இது என்ன நடக்குதுன்னா இவருக்கு கில்ட்டி ஆஃப் மைண்ட் அப்படின்னா என்ன, இன்டென்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறாங்க. ஸோ இவருக்கு கிளியர் அண்ட் இன்டென்ஷனே இல்லை. ஏன்னா இவர் அடிச்சிருக்காரு. அடித்ததில் அவங்க மனைவியும் இறந்து போல. அதுக்கப்புறமா இவர் ஃபேக்டையே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, தூக்கு போடுறாரு அந்த மனைவியை, எல்லாருக்கும் தூக்கு போட்ட மாதிரி காட்டலான்ட்டு. ஸோ இவரை கண்டிப்பாக அரெஸ்டும் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. இதுவும் ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் கேஸ். ஸோ இவரை கோர்ட் விடுவிச்சிட்டாங்க. இது உங்களுக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்போ இந்த 5 கேஸ்லாவும் மென்ஷன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஃபைனலாக உங்களுக்கான கொஸ்டின் நான் இப்போ கேட்க போகிறேன். ஏ அண்ட் பி 2 பேரும் வாடகைக்கு இருக்கிறாங்க ஒரு வீட்டில். ஏ மேலே குடியிருக்கிறாரு, பி கீழ் வீட்டில் குடியிருக்கிறாரு. ஆனால் இவங்களுக்கான கார் பார்க்கிங் ஒரு கார் தான் நிறுத்த முடியும். ஆனால் 2 பேரும் 2 கார் வச்சுருக்கிறாங்க. வீட்டோட ஓனர் வெளியூரில் இருக்கிறாரு. இவங்க 2 பேரும் குடும்பம் விட்டுட்டாங்க. ஏ மேலே இருக்கிறாரு, பி கீழே இருக்கிறாரு. ஏ கிட்ட ஒரு கார் இருக்குது, பி கிட்ட ஒரு கார் இருக்குது. ஸோ இவங்களுக்கு கார் பார்க்கிங் விடுறதுனால ரொம்ப தகராறு வருது. அஸ் ஏ சடன் குவாரல் ஃபைட்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ பியை கொல்ல முயற்சி ட்ரை பண்ணுறாரு, பி ஏவை கொல்ல முயற்சி நிறைய டைம் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் யாரும் சாகலை. ஆனால் ஒரு டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பி ஏவை கொன்னுடுறாரு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சடன் ஆர்குமெண்ட்டும் இருந்தது. இப்போ இவர் செஞ்ச விஷயம் கல்பபிள் ஹோமிசைடில் வருமா, மர்டரில் வருமா? மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.